Hello everyone and welcome to Curiosity Talks. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் சாட்டர்டே வந்து யூஎஸ்ல அதாவது அமெரிக்கால யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து கொலை முயற்சி வந்து பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம யூஎஸோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க, யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்கியூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா வந்து இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் உங்களால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அமெரிக்கால இருக்கக்கூடிய வாஷிங்டன்ல சாட்டர்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டின்னர் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர். அதாவது இது என்ன அப்படின்னா வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டும் அப்புறம் வந்து யூஎஸோட அபிஷியல்ஸ் லைக் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், அவங்களோட ஒய்ஃப், அது மட்டும் இல்லாம வைஸ் பிரசிடென்ட் இருக்காருல்ல ஜேடி வான்ஸ், இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டின்னர் பார்ட்டி மாதிரி வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இது எதுக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான். அட் த சேம் டைம் இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2வது தடவை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில வந்து உட்காந்து அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ ஏற்கனவே வந்து 4 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆட்சி செஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு 2 இயர்ஸ், மொத்த டோட்டலா 6 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. என்னதான் வந்து இன் பிட்வீன்ல வந்து ஜோ பைடன் அவர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருந்தாலும் கண்டினியூஸா இல்லைன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸும் இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆட்சி செஞ்சிருந்தாங்க. யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல. இப்போ இந்த மீட்டிங் அதாவது இந்த டின்னர்ல பார்ட்டிசிபேட் பண்ணா நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் இத்தனை வருஷமா வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த மீட்டிங் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனா இந்த சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. இந்த டின்னர் பார்ட்டில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாக்குதல், அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு கொலை முயற்சி வந்து நடந்திருக்கு. சோசியல் மீடியால நிறைய வீடியோ, அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் வீடியோவா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது. அது நீங்களே பாருங்களேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த டின்னர் பார்ட்டியை அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பார்ட்டியால வந்து கன் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா வந்து இது ஏதோ ஒரு பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு அப்படின்ற நோக்கத்துல தான் வந்து இதை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ் அதாவது வெப்பன்ஸை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் சுட்டுட்டு இருக்காரு. அதாவது நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல என்ன பார்க்க முடியுது அப்படின்னா யூஎஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அபிஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை சுட்டு இருக்காங்க. அவரோட உயிருக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா புல்லட் ப்ரூஃப் வந்து போட்டிருக்கனால அவருக்கு எந்த ஒரு உயிர் சேதம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படல. சரி அஜித், யார் வந்து தாக்குதல் செஞ்சாங்க? ஏதாவது ஒரு அமைப்பு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் செஞ்சாங்களா? ஏதாவது ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து தாக்குதல் செஞ்சாங்களா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அதாவது ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காரு. அவரோட பேர் வந்து காலி தோமஸ் ஆலன். இவர் வந்து 31 இயர்ஸ் ஓல்டு. இவர் வந்து கலிபோர்னியாவை சேர்ந்தவர் தான், அதாவது யூஎஸ்ல இருக்கக்கூடிய கலிபோர்னியாவை சேர்ந்தவர் தான். இந்த ஹாலன் வந்து கன்னை எடுத்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது யூஎஸ்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் அலர்ட் ஆகுறாங்க. ஒரு கட்டத்துல வந்து யூஎஸோட அபிஷியல்ஸ் அதாவது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. பிடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் என்ன ரிப்போர்ட் வந்து சொல்லுது அப்படின்னு. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கன் சவுண்ட் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து யூஎஸ் பிரசிடென்ட்டையும் அட் த சேம் டைம் கவர்மெண்ட் அபிஷியல்ஸையும் இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் யூஎஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி இருக்காங்க. நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அவங்க விசாரணைக்கு அப்புறம் என்ன வந்து ரிப்போர்ட் வந்து வெளியே சொல்றாங்க அப்படின்னு. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை இது ஃபர்ஸ்ட் டைமா தாக்கல. இது வரைக்கும் அவரை 5 தடவை வந்து தாக்கியிருக்காங்க இதையும் சேர்த்து. இந்த தாக்குதலுக்கு அப்புறமா வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்க்கு எதுவும் ஆகல. அவரை வந்து செக்யூரா வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் வந்து இப்ப ரீசன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியேட்டரா இருந்து
பேச்சுவார்த்தை நெகோசியேஷன்ஸ் நடத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. யூஎஸ் சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல நாங்க பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் சைடும் சொல்லியிருக்காங்க, ஈரான் சைடையும் சொல்லியிருக்காங்க. என்னதான் பாகிஸ்தான் வந்து மீடியேட்டரா இருந்து 2வது தடவை பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செஞ்சாலும் ஈரானும் யூஎஸும் வந்து ஒத்து வரல இந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்றதுக்கு. இன்னும் போர் அப்படின்றது போயிட்டு தான் இருக்கு. ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு கியூரியஸ் சப்ஜெக்ட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் ரெகுலரா போடக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். தான் பார்க்கணும் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் வந்து என்ன மாதிரியான விசாரணை போகுது, என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல்லே நான் ரெகுலரா அப்டேட் பண்ணுவேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.